எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. இன்னைக்கு நம்மளோட கிணத்துக்கடவு தொகுதியின் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அப்படின்னே சொல்லலாம், விக்னேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். முன்னாடி சந்திக்கும் பொழுதெல்லாம் வேட்பாளரா கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு என்னோட வேண்டுதலும் வச்சிருந்தேன். அது நிறைவேறி இருக்கு. களம் இப்ப எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கிணத்துக்கடவு யாருக்கு சாதகமா இருக்கு, எப்படி இருக்கு? என்ன கேள்வி இது? கிணத்துக்கடவு தாவேகாக்கு, தமிழக வெற்றி கழகத்தான் சாதகமா இருக்கு. பாமர மக்கள்ல இருந்து படிச்ச மக்கள் வரைக்கும் அத்தனை பேருமே தாவேகாவை விரும்புறாங்க. ஒரு மாற்றம் வரணும்னு இங்க நினைக்கிறாங்க. ஏன்னா 25 வருஷமா ஒரே கட்சி ஆட்சியில இருந்துச்சு. அதுக்கான மாற்று கட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. யாராவது வரமாட்டாங்களான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு தளபதி வந்திருக்கிறாரு. அது பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்க நினைச்சு எங்களை வரவேற்கிறாங்க. சரி, இப்ப டக்குன்னு ரீவைன் மாதிரி போயிடுறேன். வேட்பாளர் அறிமுக விழா அது நீங்க எதிர்பார்த்தீங்களா? நீங்க தான் உறுதியா செய்யப்பட்ட நிலையில எப்படி இருந்தது? அந்த மேடையில உங்களோட அந்த உணர்ச்சி மிக அந்த தருணம் எப்படி இருந்தது? இல்ல, நான் எவ்வளவோ தடவை தளபதியை பார்த்திருந்தாலும், அவர் கூட உட்காந்து பேசியிருந்தாலும், அதே மாதிரி அவர் கூட டீ சாப்பிட்ருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா எப்ப அவரை பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு வைப் வரும், ஒரு மின்னல் அப்படி ஒரு மாதிரி சிவரிங் ஆகும். அவரும் அதே மாதிரிதான் பார்க்கறதுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஆனா அந்த தருணம்லாம் என்ன ரொம்ப எமோஷனல் ஆக்குச்சு. எங்கேயோ இருந்த விக்னேஷ் ஒரு வாடகை வீட்டுல, ஒரு 2000 ரூபா வாடகை வீட்டுல இருந்தேன்னா இன்னைக்கு படிப்படியா வளர்ந்து இப்ப நல்ல வீடு தொழில்னு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது தளபதி தவிர வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த தொகுதிக்கு கோடிக்கணக்கா செலவு பண்ணி இந்த சீட்டு வேணும்னு கேட்ட பல பேர் எனக்கு நல்லா தெரியும். என் மூலமாவே வந்தாங்க. ஆனா இல்ல, அவன் விக்னேஷ் எனக்காக உழைச்ச பையன், 20 வருஷமா நம்ம மக்கள் இயக்கத்துல இருந்த பையன், அவனுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன்னு கொடுத்தாரு. அதான் நம்ம சாமானியர்களையும் ஒரு நல்ல இடத்துல வைக்கணும் அப்படிதான் தளபதி அவர்களோட விருப்பமும் கூட. ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான் அது என்னோட கேள்வியாகவும் இருந்தது. பல கோடி ரூபாய் இருக்கணும், அப்போதான் வேட்பாளராக தாவேகால தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களும் விமர்சனங்களும் இன்ன வரைக்கும் முன்ன வச்சுக்கிட்டே இருக்காங்க. தொகுதியில எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்லைங்க, என்னன்னா இப்ப இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க. இதே வேற கட்சியில இதே மாதிரி கூட்டத்தை போய் பாருங்களேன். கூட்டம் முடிச்சவனே 200 ரூபா 300 ரூபா கொடுத்தாதான் அந்த மக்கள் திரும்பி போவாங்க, இல்லைன்னா சண்டைக்கு வருவாங்க. ஆனா இங்க இவ்வளவு பேர் இருக்காங்களா, அந்த பணத்துக்காக இருக்காங்களா? யாருமே பணத்துக்காக இல்ல. தமிழக வெற்றி கழகமும் பணத்துக்கான கட்சி இல்ல. எனக்குலாம் என்னை விட பெரிய பணக்காரர் இருந்தானே, அப்புறம் எதுக்கு எனக்கு கொடுக்கணும்? அவங்களே கொடுத்துடலாமே. இது அவங்களால தாங்கிக்க முடியல. எங்களை ஏதாவது விமர்சனம் சொல்லணும், தளபதி ஏதாவது குறை சொல்லணும்னு திட்டமிட்டு பரப்பப்படும் வதந்தி. ஓகே, நிறைய அறிவிப்புகள், தேர்தல் வாக்குறுதிகள் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாலும் இந்த கிணத்துக்கடவுக்கு விக்னேஷ் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் பண்ணலான் இருக்கீங்க? நீங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த ஊர் எப்படி மாறும், என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ண போறீங்க? எத்தனையோ பொருள் உதவி தளபதி சொல்லியிருக்காரு. மாதம் 2500, வருஷத்துக்கு 6 சிலிண்டர், அந்த மாதிரி பல திட்டங்கள் சொன்னாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட தொகுதியில இந்த மாதிரி குழந்தைங்க, இந்த மாதிரி பசங்க, இவங்கள்ல இருந்து பல மருத்துவர்கள் ஒவ்வொரு கிராமத்துலயும் குறைஞ்சது 3-4 மருத்துவர்களாவது உருவாகணும். ஒரு 10 ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய் டை கட்டிட்டு அவங்க கார்ல போகணும்.
அதே மாதிரி ஒரு 10 இன்ஜினியர் இருக்கணும், 10 அட்வொகேட் இருக்கணும். இதெல்லாம் கிராமப்புறங்கள் மாணவர்கள் வளர்ந்தா மட்டும்தான் அந்த கிராமம் வளரும். அந்த கிராமம் வளர்ந்தா தான் நம்மளோட தொகுதியும் வளரும். என்னோட பார்வைகள் எல்லாம் அது அடிப்படையில மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வருஷத்துக்கு 2 முறை அரசு அலுவலர்களோட முகாமை ஒவ்வொரு ஒன்றியங்கள்லயும், பேரூராட்சிகளையும், நகரத்திலையும், வார்டுகளையும் நடத்தி அந்த இடத்துல மக்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து அவங்க சொல்ற விஷயங்களை ஏன் சரி பண்ண முடியல, அது சரி பண்றதுக்கு என்ன வழின்னு என் மக்கள் கூட இருக்கணும். அதே மாதிரி நான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ஒரு நாளைக்கு குறைஞ்சது காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எல்லா தொகுதி மக்களோடையும் ஒரு தொடர்புல இருக்கணும். அதை விட்டு நான் என் வீட்டில் இருக்கிறேன், என் தோட்டத்தில் இருக்கிறேன், நீங்க வந்து என்ன பாருங்கன்னு சொல்றதோ, அல்லது நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்க எம்எல்ஏ அலுவலகத்தில் இருக்க ஏதாவது வேணா என்ன வந்து பாருங்க, ஏதாவது சொல்ல போனா நீ மனுவா கொடுத்துருப்போன்னு சொல்றதோ, அப்படி ஒரு அரசியல் இல்லாம புதிய ஒரு அரசியலா புதுசானவங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற அரசியலா என்னோட இருக்கு. இல்ல இதை நம்ம கேள்வியாவே முன்வைக்கலாம். தாவேகாவுக்கு ஏன் இந்த அதிகாரம் தேவை அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா 2 பெரிய கட்சிகளும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இப்பவும் நிறைய விஷயங்கள் பண்றதா சொல்லியிருக்காங்க, வாக்குறுதிகளும் கொடுத்திருக்காங்க. தாவேகாவுக்கு நாங்க அதிகாரத்துக்கு வரணும்னு இதுக்காக தாங்க நாங்க விரும்புறோம். இதை நாங்க கண்டிப்பா செயல்படுத்துவோம். ஏன்னா செய்யாத வாக்குறுதிகள் எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் இவங்க 2 பேர்த்தையும் உடைச்சிட்டு நம்ம வரணும்னு நினைக்கிறோம்? என்ன விஷயங்களுக்கு இந்த அதிகாரம் தேவைப்படுது? நான் இந்த தொகுதியை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ எல்லாம் சொல்லல. நான் இந்த ஊரை பத்தியே சொல்றேன் பாருங்களேன். இந்த ஊர்ல பெண்களுக்கு பொது கழிப்பிடம் இல்லை, இந்த ஊர்ல நல்ல சாலை இல்லை, இந்த ஊர்ல சரியான இடத்துல மின்சார வசதிகள் இல்லை. இவங்க காட்டுக்கு பக்கம் தான் ஒதுங்கணும், அங்க பாதுகாப்பு இல்லை, சாக்கடை வசதி இல்லை, ரேஷன் கடை இல்லை, அதே மாதிரி சமூக நலக்கூடம் இல்லை, சுகாதார நிலையம் இல்லை. இதெல்லாமே தானே ஒரு கிராம ஸ்கூல் இல்லை. இதெல்லாம் ஒரு கிராமத்துக்கு ஒரு அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் நாங்க வரோம்னா இதெல்லாம் நாங்க பார்த்தோம், எங்கேயுமே இல்லைங்க. நான் இந்த கிராமம்னு இல்லை, நீங்க மொத்த அத்தனை கிராமங்கள்லயும் அத்தனை ஊர்களையும் மாநகராட்சி பகுதியில கூட இந்த பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை 2 கட்சியும் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க கேட்டா இங்க சொல்லுவாங்க அதிமுக தானே ஜெயிச்சது, இங்க திமுக ஜெயிச்சா பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக தானே மாநிலத்துல ஆட்சியில இருக்கு, அவங்க நினைச்சா அதை கொண்டு வந்திருக்க முடியும்ல. அதே மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஆட்சி இப்ப இல்ல, போன தடவை உங்க ஆட்சி இருந்துச்சுல, இந்த கிராமத்துல இந்த 5 வருஷமா தான் இந்த பாத்ரூம் இல்லையா, 5 வருஷமா தான் சாலை இல்லையா. முழுக்க ஏமாத்துறாங்க, முழுக்க ஏமாத்துறாங்க. இதை உடைக்கணும், இதை மாத்தணும், இவங்க இந்த உலகத்துக்கு அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, என்னோட தொகுதியில் நடந்தனால சொல்றேன். அவ்வை நகருங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல அங்க ஒரு பையன், ஒரு 10வது படிக்கிற பையன் அவசரமா பாத்ரூம் வந்திருக்குன்னு பாத்ரூம் போயிருக்கான். அந்த பாத்ரூம்ல தண்ணி இல்லை. அந்த பையனால ஃபேண்ட் போட்டு திருப்பி கிளாஸ்ல போய் உட்கார முடியல. அவன்கிட்ட போய் வெளியில சொல்ல முடியல, வெக்கப்படுறான். ஏன்னா மாணவிகள் எல்லாருமே இருக்காங்களா. அந்த 10வது படிக்கிற பையன் தான், பருவ வயசு. அந்த பையன் அது தெரியாம செவுரு ஏறி குதிச்சு அங்க காலில் அடிபட்டு தெரியாம வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் அந்த பையனை தேடி போய் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயம் சொல்லி அழுகிறான். இதே அங்க ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு செவுரு ஏறி குதிக்க முடியுமா? அப்புறம் எப்படி இந்த மாதிரி சூழல்ல அவங்க மறுபடியும் படிக்கிறதுக்குன்னு பெண்கள் வருவாங்க? இப்படி ஒரு கோயம்புத்தூர் மாதிரி பகுதியிலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது வெட்கம் இல்லாம ஓட்டு கேட்கறாங்க பிரதர். எப்படி சாத்தியம்? இந்த இளைஞர்கள் கூட்டத்தை வச்சு இவர் எப்படி பண்ண முடியும்? குறிப்பா இவங்க எல்லாமே ஒரு பாடலுக்காகவும் ஒரு திரை கவர்ச்சிக்காகவும் அப்படின்றத இன்ன வரைக்கும் முன் வைக்கிறாங்க. குறிப்பா கடைசியா அந்த கூட்டம் தூத்துக்குடியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், பார்க்க வந்த கூட்டமா இருக்கட்டும், எல்லாமே திரை கவர்ச்சிக்காக அப்படின்றத தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாதமா என்னன்னா வேற என்ன சொல்லிட முடியும்? அவங்களுக்கு கூட்டம் சேரல, அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, 300 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க, கூட்டம் வந்தாலும் அமைதியா உட்காந்துட்டு ஒரு வேலைக்கு வந்துட்டு வேலைக்கு போற மாதிரி இருக்கு. அவங்களால இதை தாங்கிக்க முடியல, என்னடா அப்படின்னு தாங்கிக்க முடியல. அந்த ஒரு ஆதங்கம், அந்த ஒரு வெறுப்புல அவங்க கிளப்புற அவதூறு தான். இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்களாக்கா நீங்களா? இவங்கெல்லாம் அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதனால நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அப்புறம் அந்த வந்து அரசியல் அனுபவம் எல்லாம் சொல்றாங்கல்ல, நாங்க கேட்கிற கேள்வி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்டல கேள்வி, இதெல்லாம் அப்படியே அந்த இப்ப நிக்கிற 2 உங்ககிட்ட கேளுங்க, இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்களேன். இருக்காது. நான் அப்படி பேசுற மாதிரிதான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் 30 கோடி 40 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்றாங்க. அந்த பணத்தை இவங்க இந்த மாதிரி பொது கழிப்பிடத்துக்கோ அவ்வளவுதான் தேவைப்பட்டிருக்கும். சில கிராமங்கள் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்பட்டிருக்கும், அவ்வளவுதான் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு இங்க ஒதுக்கி இதை பண்ணியிருந்தாங்கனாலே நாங்களாம் எப்படி களத்துக்கு வர முடியும்? அவங்க மட்டும்தான் நிரந்தரமா இருந்திருக்க முடியும். இவ்வளவு போல்டா பேசக்கூடிய விக்னேஷ் அவர்களுக்கு நிபந்தனைகளோ நெருக்கடிகளோ இல்ல எச்சரிக்கைகளோ வந்துகிட்டு இருக்கா? ஏன்னா தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க, ரொம்ப குறுகிய நாட்கள், எல்லா ஊர்களையும் பட்டி தொட்டி எல்லாமே உங்களோட குரல் இருந்துகிட்டே இருக்கு, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த நெருக்கடிகளோ எச்சரிக்கைகளோ வந்துகிட்டு இருக்கா? கண்டிப்பா வரும். என்னை வந்து நீ வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி பண்ணுவேன்னு தெரியாது, நான் வந்து நீ இந்த கிராமப்புறங்கள்லாம் உள்ளுக்குள்ளேயே வர முடியாது, நாங்க என்ன பண்ணுவோன்னு தெரியுமா, நீ வந்து தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்போம் அப்படிலாம் சொன்னாங்க. நான் உண்மையாலும் இந்த தேர்தலுக்கு, இந்த அரசியலுக்கு, இந்த மக்கள் பணிக்கு வந்ததுக்கு காரணம் என் தைரியத்தோட நான் நல்லா இருக்கேன்.
எனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, நல்ல தொழில் இருக்குது, நல்லா இருக்குது. இதை தாண்டி இதுக்கப்புறம் நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் குடும்பம் தொடர்ந்து போகும். ஆனால் என்ன அடுத்து நான் என்ன மீறி பண்ண ஒரு 15-20 வருஷம் இருப்பேன், நாளைக்கு இருப்பேன்னா கூட சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் பணி செஞ்சுட்டே இருப்பேன். அதை தாண்டி என்ன ஏதாவது பண்ணனா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தான் அதை தாராளமாக ஏற்றுக்கலாம். எல்லாத்துக்கும் தயாராக தான் 200% தயாராக இருக்கேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், அவங்க யாருக்கும் தைரியம் கிடையாது. நீங்கள் யாருமே, ஏன்னா இந்த விக்னேஷ்னு ஒருத்தனை தொட்டா ஒட்டுமொத்த கிணத்துக்கடவு தொகுதி வரும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் என் மேலே அன்பால் தளபதி மேலே பிரிவு கொண்டவங்க குறைஞ்சது ஒரு 1000 பேராவது ஒவ்வொரு கிராமத்துலையும் இருக்காங்க. இல்லை, நீங்கள் எங்கேயுமே எல்லா இடங்களையும் நான் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். பேசும்பொழுதே உங்கள் பேர் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி தான் தொடங்குறீங்க. அறிமுகம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத ஒரு மனிதருக்கு இந்த வரவேற்பானது எப்படி இருக்கு? ஏன்னா பாட்டிலிருந்து குட்டீஸ்ல இந்த வரவேற்பு தளபதிக்கான வரவேற்பு. தளபதிக்காக மட்டும்தான் இது எல்லாமே. நான் என்னன்னா ஒருத்தரை உண்மையால அறிமுகப்படுத்திக்கணும்னா அது ஒரு ப்ரொசீஜர் தானே. என் பேரு, நான் இன்னாரு, நான் இங்கிருந்து வந்திருக்கேன்னு சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு சாதாரண அரசியல் பின்புலம் இல்லாம வந்தவன், பெரிய பொருளாதார பணக்காரன் வீட்டுல இருந்து வராதவன். ஏன்னா மற்ற வேட்பாளர்கள்லாம் நான் பாரம்பரிய அரசியல்வாதி, நான் பாரம்பரிய ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. நான் உங்கள ஒரு ஆள் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். சரி, இப்ப பேசும்போது இன்னொரு 8000 ரூபாய் அப்படின்னு ஒரு விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன். நீங்க தொடர்ச்சியா அதை முன்ன வச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னது அந்த 8000 ரூபாய் டோக்கன்? என்ன எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாதா? இல்ல, ஒரு வாக்குறுதிகளா கட்சிகள் டோக்கன் ஒண்ணு அதை தவிர்த்து வேற ஏதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு டோக்கன் பிரிண்ட் பண்ணி எனக்கு இங்க வந்துருச்சான்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நான் கண்டிப்பா எது நடந்ததோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். பட் ஆனா ஒரு வீடியோ தெற்கு தொகுதியில கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் அடிச்சு, அது ஒரு கட்சியோட தலைவர்கள் போட்டோ எல்லாம் போட்டு, இந்த நாங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த நீங்க 8000 ரூபாய் டோக்கனை கொடுத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கடையில ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சின் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த டோக்கன் கூட ஒரிஜினல் கிடையாது. அதை யார் வேணாலும் எடுத்து, நானே அதை எடுத்துட்டு போய் ஒரு 10 காப்பி அடிச்சு 10 பேருக்கு கொடுத்து நான் தாங்க கொடுத்தேன்னு சொல்லலாம். பட் அது ஒரு ஃபேக், ஒரு ஏமாற்று வேலை. அதை எல்லா மக்களுக்கும் அம்பலப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அதை எடுத்து வைக்கிறோம். சரி, இது எல்லாரும் கேட்கிற கேள்வி நானும் கேட்கறேன். தாவேக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அது பாக்குறீங்களா? கடைசி நேரத்துல அவங்களும் தான் கொடுக்க போறாங்க, அது எவ்வளவுன்றத கடைசியா தானே பொறுத்து இருந்து பார்க்க போறீங்க அப்படின்றத கேள்வி விளையாட்டுத்தனமா வச்சாலுமே கூட அதுக்கு உங்களோட பதில்? கண்டிப்பா தாவேக்க கொடுப்போம், கொடுக்காமையா இருப்போம். பொது கழிப்பிடம் கொடுப்போம், நல்ல சாலைகள் கொடுப்போம், நல்ல குடிதண்ணீர் கொடுப்போம், இந்த மாதிரி மாணவர்களுக்கு நல்ல கல்வி கொடுப்போம். இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்க தான் போறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஓகே, இந்த பேரம் பேசுறதும் நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். 234 தொகுதியில நடக்கும். ஒண்ணு இப்போ ஒரு தொகுதி இல்ல, 233 தொகுதி ஆயிருக்கு. ரொம்ப மனவேதனையிலும் இருக்கிறதா கேள்விப்படுறோம். விக்னேஷ் அவர்களுக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டிருக்கு? நாங்க ஒரு தனியா ஒரு கணக்கு கேள்விப்பட்டோம். என்னன்னா, நான் ஒருவேளை அந்த பேரத்துக்கு ஒத்துட்டு இருந்தேன்னா என்னோட குடும்பம் அடுத்து ஒரு 2 தலைமுறைக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய பேரம் இங்க இருந்துச்சு. உண்மையா பணம் நான் அது பர்சனலாவே சொல்லிடுறேன். எவ்வளவு இருந்தா எவ்வளவு நாளைக்கு வச்சு வாழ்ந்துட முடியும்? இப்போ என்கிட்ட ஒரு 50 கோடி இருக்குன்னா நான் அந்த 50 கோடி வச்சு என்ன செஞ்சிட முடியும்? என்னோட தேவைக்கு போக ஆனா அதுக்கும் தேவைதான். பட் தேவைக்கு போக மிச்சம் இருக்க பணம் வெறும் காகிதம் தான். அதனால பணத்துக்கு என்ன பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. அந்த ரெக்கார்ட்லாம் கூட என்கிட்ட இருக்கு. ஆனா அது நாகரிகம் கருதி, அரசியல் நாகரிகம் கருதி அதை அப்படி ஒதுங்குறேன். என்னைக்காவது என்னை ஏதாவது வகையில சீண்டணும்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா அதெல்லாம் பொது வெளிக்கு. 2 தலைமுறை அப்படின்றப்ப நாங்க ஒரு கணக்கு நாங்களே வச்சுக்கிறோம். தலைவர் அவர்கள் என்ன சொல்லி உங்களை அனுப்பியிருக்காங்க இந்த கோயம்புத்தூர்ல, குறிப்பா கிணத்துக்கடவு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயதுல இருந்து இந்த சமூகத்து மேலேயும் கோயம்புத்தூர் மேலேயும் உங்களோட அக்கறையை தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லி அனுப்புனாரு? அவரு கான்பிடண்டா இருப்பார், மாற்று கருத்து இல்ல. என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க? தம்பி, நம்மளை மக்கள் ரொம்ப நம்புறாங்க. நம்ம ஏதோ சில பர்சன்டேஜுக்கோ சில தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல. நம்ம ஆட்சி அமைக்கணும், அதனால மக்கள் பயன்படணும். அந்த மாதிரி சிந்தனை இருந்தா நீ எங்க கூட தொடரலாம். உனக்கு மாற்று சிந்தனை இருந்தா இப்ப கூட நீ உங்க முடிவை மாத்தி மாற்று கட்சிக்கு போலான்னு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் சொல்லி இருக்கிறாரு. சொல்லிதான் சீட்டே கன்ஃபார்ம் பண்ணாரு. இதுதான் நேர்காணல நடந்தது. சிறப்பு. இந்த கிணத்துக்கடவை உங்களுக்குன்னே எனக்கு தெரிஞ்சு அவரு ஆரம்பத்துல இருந்து செலக்ட் பண்ணாரு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், செல்ல பிள்ளையா கருதுறாருன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு என்னைக்குமே நீங்க எல்லாருக்கும் செல்ல பிள்ளை தான். ஸ்பெஷலா ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்க பேசும் பொழுதும் சரி, உங்களோட சித்தாந்தமும் சரி, இங்க இருக்கக்கூடிய மக்களா நிக்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ அந்த வகையில உங்களை எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்புகள் கொடுக்கும் பொழுது எப்படி இருந்தது? வேற ஏதாவது ஸ்பெஷலா சொன்னாருங்களா? இல்ல, என்றதான் சொன்னாரு. தம்பி, நான் உன்னை எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, ஆனா நான் உன்னை விக்கிக்கு தான் கொடுக்கணும். விக்கின்னு தான் அவர் சொல்லுவார். என்ன, நான் விக்கிக்கு தான் கொடுக்கணும். உன் பேரை நானே டிக் பண்ணியிருக்கேன். அதனால உன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இதை சரியா பயன்படுத்திக்கோ, விட்டுறாத. விடாம உழைச்சினா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை வச்சு நம்ம நினைச்ச மாதிரி நம்ம அஜெண்டா படி நம்ம பகுதி மக்களுக்கு நல்லது பண்ண முயற்சி பண்ண அப்படின்னா. ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம்,
இவர் தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த அவதூறுகள் மேடையில் அவரும் பேசியிருந்தாலுமே கூட தலைவர் பத்தி இவ்வளவு விஷயங்கள் வருது. அதை நீங்க தகர்த்துக்கிட்டு தான் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிட்டு பிரச்சாரத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க. களத்துல அது பின்னடைவா உங்களுக்கு தோணுதா? எப்படி இருக்கு களத்துல பார்க்கும்பொழுது? ஏதாவது அதை பத்தி கேட்கறாங்களா? என்ன இப்படி நடந்துச்சு, தலைவர் இப்படி அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் முன் வைக்கிறாங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னா பிரதர், சிலரோட பர்சனல் விஷயத்த பேசக்கூடாது. அதுல 1000 விஷயங்கள் இருக்கும். பட் அந்த பர்சனல் விஷயத்த வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற மலிவான ஒரு அரசியல் வியூகம் தான் இந்த இடத்துல மாற்று கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதனால அதை நாங்க அப்படியே விட்டு கடந்து போயிடுறோம். இன்னொன்று, மக்கள் தளபதி ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க. இப்போ அக்கா வீட்டில் ஒரு பையன் இருந்து அந்த பையனை யாராவது தப்பாக பேசினா அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி நம்ம பையனை இப்படி தப்பாக பேசுகிறாங்களேங்கிற கோவம் தான் வருது. நிறைய பேர் தப்பான நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களே ஃபேக்காக ஒரு 4 பேரை போய் இந்த கூட்டத்தில் நிற்க வச்சு இப்படி கேளுங்க அப்படி கேளுங்க, கேட்டுட்டு அந்த பக்கம் போனால் அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா. ஸோ இந்த மாதிரியும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்கெல்லாம் அசால்ட்டா போய் சொல்லிட்டு போயிடுவோம். விதிமுறைகளை மீறிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் விதிக்கக்கூடிய நேரத்தை, அந்த காலமின்மையை ரொம்பவே கடத்துறாங்க அப்படின்லாம் நாங்க கேள்விப்படுறோம். இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதாவது நிபந்தனைகளோ நெருக்கடிகளோ இருக்கா இங்க பிரச்சாரத்துக்கு? இல்ல எனக்கு தேர்தல் ஆணையத்தினால உண்மையால என் தொகுதியில என்னோட ஆர்ஓவா இருக்கட்டும், ஏஆர்ஓ இருக்கட்டும், என்னோட காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அதிகாரிகளா இருக்கட்டும், எங்களுக்கு அந்த மாதிரி எந்த நெருக்கடியும் இல்லை. சுதந்திரமா செயல்பட விடுறாங்க, அனுமதிக்கிறாங்க. இந்த வெற்றியை விஜய் அவர்களுக்கு மிக விரைவில் அவருக்கு கொடுக்க போறீங்க இந்த அன்பு பரிசை. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்த கிணத்துக்கடவு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ தாராளமா ஷேர் பண்ணுங்க. என்னோட தொகுதி மக்களுக்கு வணக்கம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இவங்க 2000, அவங்க 3000 இதே மாதிரி பணத்தை வச்சே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மாற்றம் வேணும். நல்ல அடிப்படை வசதிகள் உருவாகணும். இந்த மாதிரி பள்ளிகள் இருக்கணும், சுகாதார நிலையம் இருக்கணும், எல்லா ஊர்களையும் பாத்ரூம் வசதி இருக்கணும். இதுதான் அடிப்படை அரசியலாக இருக்கணுமே தவிர பணங்களை வச்சு அரசியல் பேசுறது இருக்கவே கூடாது. அப்படி ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் உண்மையாலும் பெரிய அரசியல்வாதி பையனோ, எங்கள் அப்பா அமைச்சரோ அப்படி இல்லை, எங்கள் தாத்தா பெரிய ஜமீன்தாராவும் இல்லை. நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவன். உங்களில் ஒருத்தன். ஒரு சாமானியனுக்கு அதிகாரம் கிடைச்சா என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுவானோ. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யோசிச்சு பாருங்க. டக்கு நீங்கள் ஒரு நாள் எம்எல்ஏ ஆகுறீங்க. இப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி உங்களை மாதிரி யோசிக்கிற ஒரு ஆள் இந்த ஒரு தடவை இந்த 2 கட்சிகளையும் விட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்தில், அதுவும் 5வது இடத்துல இருக்க பட்டன் அமுத்தி வாக்களிங்க. நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். சிறப்பு. இறுதியா 2 ஜோசப் 2 விஜய் அப்படின்ற மாதிரி 4 விக்னேஷ்னு கேள்விப்பட்டோம் கிணத்துக்கடவுல. அதான் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது எங்க கூட 4 விக்னேஷ் நாமினேஷன் பண்றாங்க. அந்த லிஸ்ட்லயே இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு குழப்பம் உருவாகணும். எந்த விக்னேஷ்க்கு வாக்களிக்கணும் அப்படின்னு அவங்க குழப்பத்துல ஒரு 100 ஓட்டாவது மாறுமே அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசை அவங்களுக்கு. அதனால அதை அப்படி பண்ணனாங்க. ஆனா உண்மையில மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இங்க விக்னேஷோ, வேல்முருகனோ, சம்பத்தோ, சதீஷோ, குணாவோலாம் இங்க மேட்டரே கிடையாது. இங்க தளபதியோட சின்னம் விசிலு. அந்த விசிலுக்கு தான் எங்க ஓட்டுன்னு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சமீபத்துல இன்னைக்கு கூட ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது தாவேக்கால இருந்து ஒரு 500 நபர்கள் அதுல இருந்து விலகி மாற்று கட்சியில இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்க இந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொங்கு மண்டலத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு 500 பேர் விலகிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். கிணத்துக்கடவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஒற்றுமையா செயல்படுறீங்க? ஏன்னா ஒன்றியம் நகரன்னு நான் போகும்போதெல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தரும் கிட்ட அன்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த ஒற்றுமையா இவங்களோட செயல்படுறதா? உண்மையாலும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சும்மா ஈஸியாலாம் இருந்துட முடியாது. ஏன்னா இங்க சுயநலம் இல்லாம இருக்கணும், இங்க காசுக்கு விலை போகாம இருக்கணும், இங்க மக்கள் நலனை தான் பார்க்கணும், சொந்த நலனை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் இங்க இருக்க முடியும். ஆனா எங்க கூட தளபதியை நேசிச்சு வந்த யாருமே அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. எங்கேயாவது பர்பஸா இல்ல உள்ள என்னன்னு எட்டி பார்க்க வேடிக்கை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வரும் பாருங்க. அந்த கூட்டம் வேணா நாளைக்கு காசு கொடுக்குறாங்க, அங்க 50,000 கொடுக்குறாங்க, இங்க 10,000 கொடுக்குறாங்கன்னு ஓடி போய் அங்க உட்காரலாம். அதை பத்தி நாங்க கவலைப்படுறதும் இல்லை. ஏன்னா அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஓகே, இறுதியா அந்த ஓட்டுக்கு நோட்டு அதை எப்படி தடுக்க போறீங்க? எவ்வளவு சவாலா இருக்க போகுது உங்களுக்கு? இல்லை சரி, நான் என்ன தளபதி சொன்ன மாதிரி தான், வண்டியாக பணம் கொண்டு கொட்ட போகிறாங்க இந்த தேர்தலில். எல்லாமே வாங்கிக்கோங்க, ஆனால் உங்கள் வாக்கை விசில் சின்னத்தில் போடுங்க. ஏன்னா இப்போ இருக்க சூழலில் மக்கள் பாவம். உண்மையாலும் 200 ரூபாய்க்கு இந்த கட்சிகள், நீங்கள் பின்னாடி போங்க, இப்போ ரிட்டர்ன் போகும்போது பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல ஒரு மக்கள் இருப்பாங்க. அப்படியே அந்த அவங்க வரணும்னா அந்த கொடியை இப்படி பிடிச்சிட்டே தான் இருக்கணும். சாதாரணமாக இப்படி நிற்கக்கூடாது. இப்படி கொடி பிடிக்கலன்னா பணம் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி அந்த 200 ரூபா அந்த மக்களுக்கு அங்கே தேவைப்படுது, அவங்களோட தேவைகள் இருக்குது. அதை நான் தடுக்கிறதுக்கு விரும்பலை. வாங்கிக்கோங்க, ஆனால் விசில் சின்னத்துக்கு வாக்களிங்கிறது தான் எங்களோட ஒரே கோரிக்கை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
இந்த பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ